ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 10th 11th 12th நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோக்குள்ள வந்திருக்கும். அதாவது நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. சப்போஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு, கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம நம்பர் உங்களுக்கு கிடச்சிடும். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நம்மளோட நம்பருக்கு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஸ்டின் பேப்பரே மேபி உங்களோட டிஸ்ட்ரிக்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஒன் வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, செகண்ட் ஒன் வரக்கூடிய ஆன்சர் வந்து பி, தேர்ட் ஒன்வேர்டுக்கு டி. சரியா? இந்த ஒன்வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து சப்போஸ் தவறுதலாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சொல்கிறது தவறுதலாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அதை மற்ற பசங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஃபோர்த் ஒன்வேர்டுக்கு ஆன்சர் வந்து பி, ஃபிஃப்த் ஒன்வேர்டுக்குரிய ஆன்சர் ஏ, சிக்ஸ்த் ஒன்வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து டி, செவன்த் ஒன்வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து ஏ. சரியா? அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 8th கொஸ்டின் வந்து கன்ஸ்ட்ரக்டட் 3/3 மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஏஜி ஈக்குவல் டு I - 2J மாடலஸ்குள்ளே இருக்குது. அடுத்து வந்து 9th ஒன்று வரும். அதாவது இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையாக நம்ம கேட்டிருக்காங்க. சரி, ஈஸியாக பசங்க வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. A+B = B+E நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் 10th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் தி ஹைட் ஆஃப் தி டவர். சரியா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டினே உங்கள் ஸ்கூல்லையும் கூட என்னாச்சும் பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 11th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின் வந்து ஃபைண்ட் இட்ஸ் லேண்ட் ஹைட். சரியா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 13th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி டயாமீட்டர்ஸ், அதாவது ஸ்பியர் ஹூஸ் சர்ஃபேஸ் ஏரியா 154 cm² சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஸ்டின். சரியா? அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். அதுவுமே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 18th கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? அதாவது அந்த 30 டிகிரி 45 டிகிரி இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நம்ம கேட்டுருவாங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 ships. சரியா? அதுக்கப்புறம் வந்து 19th கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். 20th கொஸ்டின் ரொம்ப ஈஸியானதும் முக்கியமானதும் கூட. சரியா? அதுக்கப்புறம் 21வது கொஸ்டின் ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் பிதாகரஸ் தியரம். அது வந்து ஓப்பன் கொஸ்டினே நம்ம சொல்லிடலாம். கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக 8 மார்க் கொஸ்டின்ஸை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ட்ரா ஏ கிராஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் டேக் பாயிண்ட்ஸ், அதாவது 2 tangent and circle from the point வந்து நம்ம வந்து அதாவது பண்ணணும் ஜாமெண்ட்ரியில். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? இதே கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ஸுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்ஸுக்கு நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நாம் யூடியூப்பில் போட்டோம் அப்படின்னா அது மற்ற பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.